முருகா என் முருகா நீயே எனக்கு துணை. முருகா என் முருகா நீயே எனக்கு துணை. வணக்கம். இந்த அறிவு பயணத்துல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன தடவை நாம மனித பிறப்போட நோக்கத்தை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு மகா ஞானிய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். அவர் பேர் அருணகிரிநாதர். ம். அவரோட மிக உன்னதமான படைப்பு கந்தர் அனுபூதி, அத பத்தியும் விரிவா பேச போறோம். ஆமா, நம்மகிட்ட அருணகிரிநாதரோட வாழ்க்கை, அப்புறம் அவரோட பாடல்களோட பின்னணி, குறிப்பா அந்த கந்தர் அனுபூதியோட தத்துவம், அது எப்படி உருவாச்சு, அனுபூதிங்கிற சொல்லோட ஆழம், இத பத்தின குறிப்புகள்லாம் இருக்கு. இது நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான தேடலா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, அருணகிரிநாதர் யாரு, அவரோட வாழ்க்கையில அந்த திருப்புமுனை எது, எப்படி அவர் பல்லாயிரம் பாட்டு எழுதினாரு, அனுபூதினா உண்மையில என்ன அர்த்தம், கந்தர் அனுபூதி அந்த நிலையை எப்படி விளக்குது, இதையெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாமா? அருணகிரிநாதர், இந்த பேர்லயே ஒரு கம்பீரம் இருக்குல்ல, யார் இவர்? நல்ல கேள்வி. பேர்லயே பொருள் இருக்கு பாருங்க. அருணை, அது அருணாச்சலம், அதாவது திருவண்ணாமலை. ஓ சரி. கிரி அப்படின்னா மலை, நாதர்னா தலைவர். ஆக திருவண்ணாமலையோட தலைவர், அதுதான் அருணகிரிநாதர்ங்கிற பேரோட பொருள். அவர் செங்குந்தர் கைக்கோளர் மரபுல வந்தவர்னு குறிப்புகள் சொல்லுது. திருவண்ணாமலையின் தலைவன், கேட்கவே நல்லா இருக்கு. சரி, அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு சொல்றாங்களே, அது என்ன? ஏதோ கோபுரத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி. அதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரு ஒரு முக்கியமான புள்ளி. ரொம்ப விரக்தியில வாழ்க்கையே வேண்டான்னு அவர் திருவண்ணாமலை கோயில் கோபுரத்திலேருந்து குதிக்கும்போது முருகப்பெருமானே நேர்ல அவரை தடுத்து அப்படியே கையில தாங்கி காப்பாத்தினதா வரலாறு சொல்லுது. அது வெறும் காப்பாத்துனது மட்டும் இல்ல, ஆமா. அது ஒரு ஒரு மறுபிறப்பு மாதிரி. என்னது, முருகனே நேர்ல காப்பாத்தினாரா? அடேங்கப்பா, நினைச்சு பார்க்கவே உடம்பு சிலிர்க்குது. ஆமா, அதோட நிக்கல. முருகனே அவரை அருணகிரிநாதரே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு ஞானத்தோட அடையாளமா தன் வேலால அவரோட நாக்குல சரவணபவான்னு அந்த 6 எழுத்து மந்திரத்தை எழுதினதாவும் சொல்றாங்க. ம். அந்த நொடியிலே அவருக்கு யோக மார்க்கம், மெய்ஞானம் எல்லாமே கைவர பெற்றுச்சுன்னு ஒரு ஐதீகம். ஒரு நொடியில நடந்த இறைவனோட பெரிய கருணை அது. ஒரே நொடியில இவ்ளோ பெரிய மாற்றமா? அப்போ அந்த பாட்டு எழுதுற திறமை கூட முருகன் அருளால அப்பதான் வந்ததா, இல்ல முன்னாடியே இருந்துச்சா? இதே ஒரு நல்ல கேள்வி. குறிப்புகள் படி பார்த்தா முருகனே அவரை பாடச் சொல்லி ஆணையிட்டதா இருக்கு. உலக மக்கள் நல்லா இருக்கணும், அதனால பக்தி, நீதி, வாழ்க்கையோட நிலையாமை, கடவுளோட கருணை, இதையெல்லாம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தை தரு பத்தி திருநகைன்னு முதல் அடியையும் எடுத்து கொடுத்ததாவும் ஒரு நம்பிக்கை. ஓ. அதுக்கப்புறம் முருகன் அருளால அவர் நாக்கிலிருந்து பல்லாயிரம் பாடல்கள் செந்தமிழ்ல அப்படியே அருவி மாறி குட்டுச்சான். திறமை முன்னாடியே இருந்துச்சாங்கிறது விவாதத்துக்குரியது. ஆனா அந்த தெய்வீக தீண்டல் தான் அதை முழுசா வெளிக்கொண்டு வந்ததுங்கிறது மட்டும் நிச்சயம். அப்போ அவர் மொத்தம் எத்தனை பாட்டு பாடியிருப்பாரு? ஒரு சில 100ஆ, 1000ஆ? நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு நம்பர் அது. கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் சந்த கவிகளா அவர் எழுதினதா சொல்றாங்க. என்னது, 16,000 பாடல்களா? நம்பவே முடியலையே. எப்படி ஒரு மனுஷனால இத்தனை பாட்டு, அதுவும் சந்தத்தோட எழுத முடியும்? அதுதான் அருணகிரிநாதரோட தனித்தன்மை. அது வெறும் பாட்டு இல்ல, ஒவ்வொன்றும் தாள லயத்தோட இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினது. இசையால கடவுளை அடையலாம், பாடி பரவசமாகி அவரோட சேரலான்னு ஒரு புதிய வழி அவர் ரொம்ப அழுத்தமா சொன்னார். அவரோட பாடல்கள் இசைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி. அவரோட படைப்புகளோட முக்கியத்துவத்தை புரிய வைக்க சில ஒப்பீடுகள் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் மாதிரின்னு. ஆமாமா, அந்த ஒப்பீடுகள் அதோட தரத்தையும் தத்துவ ஆழத்தையும் நமக்கு உணர்த்தும். அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ் பக்தி வழியில தேவாரத்துக்கு சமமாவும், மனச உருக்குற கந்தர் அலங்காரம் திருவாசகத்துக்கு சமமாவும், நாம இன்னைக்கு பேசுற கந்தர் அனுபூதி ஞான வழியில திருமந்திரத்துக்கு சமமாவும் வச்சு போற்றப்படுது. இது அதோட இலக்கிய மதிப்பையும் தாண்டி அதுக்கு இருக்கிற ஆன்மீக முக்கியத்துவத்தை காட்டுது. ஆனா இவ்ளோ சிறப்பு வாய்ந்த 16,000 பாட்டுல ரொம்ப கொஞ்சம்தான் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குல்ல? அது ரொம்ப ரொம்ப வருத்தமான உண்மைங்க. 16,000 பாட்டுல வெறும் 2,000 தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இது வெறும் இலக்கிய இழப்பு இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தோட இசை, தத்துவம், சமூக பார்வைன்னு எவ்வளவோ விஷயங்களோட இழப்பு. ஆமா. நமக்கு கிடைச்ச இந்த 2,000 பாடல்களே இவ்ளோ ஆழமா இருக்கும்போது, தொலைஞ்சு போனது எப்பேற்பட்ட ஞான புதையலா இருந்திருக்கும்னு நினைக்கும் போதுதான் அதோட உண்மையான பாதிப்பு புரியுது. இந்த இழப்புக்கு நடுவுலயும்
கிடைச்சத மீட்டெடுக்க சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணிருக்காங்களே. வி.டி. சுப்பிரமணிய பிள்ளை, வி.எஸ். செங்கல்வராய பிள்ளை பத்தி குறிப்புகள் சொல்லுது. அவங்க செஞ்ச பணிக்கு அழவே இல்ல. அங்கங்க சிதறி கிடந்த அழிகிற நிலைமையில இருந்த ஓலைச்சுவடிகளை தேடி கண்டுபிடிச்சு அதோட மதிப்பை உணர்ந்து எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவுல அதையெல்லாம் அச்சுல ஏத்தி வெளியிட்டாங்க. அவங்க இல்லனா இந்த 2000 பாட்டு கூட நமக்கு கிடைச்சிருக்குமாங்கிறதே சந்தேகம்தான். அவங்களோட தமிழ் பற்றும் பக்தி பற்றும் உண்மையிலே நாம பாராட்டணும். உண்மைதான். அவளோட பணிக்கு நம்ம எப்பவும் கடமைப்பட்டிருக்கோம். ஆனா அப்படி கஷ்டப்பட்டு மீட்டெடுத்த பொக்கிஷங்களை நாம இன்னைக்கு எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? அதுதான் நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. சினிமா பாட்டுக்கும் மற்ற கேளிக்கைகளுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்துல ஒரு சின்ன பங்கு கூட நம்ம பண்பாட்டு வேர்களான இந்த மாதிரி ஞான பொக்கிஷங்களுக்கு கொடுக்கறோமாங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது நம்ம கடமை. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பாடல்களோட உண்மையான மதிப்பே அதோட உள்ளடக்கத்துல தான் இருக்கு இல்லையா? அந்த ஆழத்தை புரிஞ்சிக்க அருணகிரிநாதர் பயன்படுத்துற சில முக்கியமான கருத்துக்களை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்தூலம், சூக்ஷ்மம் அப்படின்னு குறிப்புகள்ல வருதே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது அருணகிரிநாதரோட பாடல்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே சித்தர்கள் ஞானிகளோட பாடல்களை புரிஞ்சிக்க இது ஒரு அடிப்படை பார்வை. ஸ்தூலம்னா நம்ம 5 புலன்களால அறிய முடியறது, பௌதீகமானது, கண்ணுக்கு தெரியறது, கையால தொட முடியறது. ஓ. உதாரணத்துக்கு ஒரு கவிதையோட எழுத்துக்கள், நம்ம உடம்புல இருக்கிற நுரையீரல், ஒரு சர்க்கரை கட்டி, இதெல்லாம் ஸ்தூலம். சரி, அப்போ சூக்ஷ்மம்? சூக்ஷ்மம்ங்கிறது அதுக்கு நேரெதிர். கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப நுட்பமானது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது, ஆனா உண்மையான சாரமா இருக்கிறது. அதே உதாரணங்களை வச்சு சொன்னா, கவிதையோட பொருள், அதோட உணர்வு, நுரையீரலுக்குள்ள போய் உடம்புக்கு உயிர் தர்ற காத்து, சர்க்கரையில இருக்கிற அந்த இனிப்பு சுவை, இதெல்லாம் சூக்ஷ்மம். ஓ, அப்படியா? அப்படின்னா வெளி தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த நுட்பமான உண்மை அல்லது சாரம்தான் சூக்ஷ்மம். சரி, மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானிகளோட பாடல்கள்ல இந்த சூட்சும பொருள் தான் முக்கியமா இருக்கும். வெறும் ஸ்தூலமான வார்த்தைகளை படிச்சுட்டு போனா அதோட உண்மையான அர்த்தம் பிடிபடாது. நல்லா ஆழ்ந்து சிந்திக்கும்போது, தியானிக்கும்போது தான் அதோட சூட்சுமமான ஆழமான பொருள் விளங்கும். அருணகிரிநாதரோட பாடல்கள்ல இந்த சூட்சும அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அப்படியானா நம்ம இன்னைக்கு பேச போற அனுபூதிங்கிற சொல்லும் அப்படி ஒரு சூட்சுமமான நிலையை குறிக்குதா? மிக மிக உயர்ந்த ஒரு சூட்சும நிலை அது. அனுபூதினா நேரடியா சொன்னா முடிவாய் முடிந்த நிலை. இது ஒரு அனுபவ நிலை. அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவோட 2.5 கலந்து நான் என்னோடதுங்கிற எண்ணமெல்லாம் அழிஞ்சு பேரின்பத்துல திளைச்சிருக்கிற ஞானத்தோட முழுமையான வெளிப்பாடு. கடவுளோட உன்னாய் போன அந்த உன்னத நிலைதான் அனுபூதி. இது உலகத்துல இருக்கிற பல ஞான மரபுகள்லயும் பேசப்படுற ஒரு உச்சகட்ட அனுபவம். இறைவனோட 2.5 கலந்த பேரின்ப நிலை. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த அனுபூதி நிலைய அடையிறது எப்படி? அருணகிரிநாதருக்கு முருகன் ஒரு உபதேசம் செஞ்சதா சொன்னீங்களே. ஆமா, அந்த உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் பார்க்க ரொம்ப எளிமையானது மாதிரி தோணும். முருகன் அருணகிரிநாதருக்கு நேரா சொன்னது இதுதான்: சும்மா இரு சொல்லற்க. சும்மா இரு சொல்லற்க. இது என்ன சும்மா பேசாம அமைதியா இருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இது அருணகிரிநாதருக்கே முதல்ல புரியலன்னு குறிப்புகள்ல இருக்க. உண்மைதான். அருணகிரிநாதரே கந்தர் அனுபூதியில சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனேன்னு பாடுறாரு. ஓ. அதாவது சும்மா இருன்னு குருநாதனான முருகன் சொன்னப்போ அந்த உபதேசத்தோட பெரிய ஆழமான பொருள் அவருக்கு உடனடியா புரியலேன்னு சொல்றாரு. நாம நினைக்கிற மாதிரி சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. அதோட கஷ்டத்தை விளக்க தாயுமானவர் சொன்னதா ஒரு பெரிய பட்டியலே இருக்குதே. அது இந்த சும்மா இருக்கிறதோட ஆழத்தை நல்லா உணர்த்துதுன்னு தோணுது. மிக அருமையா தாயுமானன் சுவாமிகள் அதை விளக்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு: அடங்காத குதிரையை அடக்கிறத விட, மதம் பிடிச்ச யானை அடக்கிறத விட, கொடிய கரடி புலியோட வாய கட்டுறத விட, சிங்கத்து மேல ஏறி சவாரி செய்யறத விட, விஷப்பாம்ப புடிச்சு ஆட்டுறத விட, ஆமா ஆமா, பாதரசத்தை கட்டுப்படுத்தி தங்கம் செய்யற அந்த ரசவாத வித்தையை விட, யாருக்கும் தெரியாம சூக்ஷ்ம உடம்பில உலகத்தை சுத்தி வரதை விட, தேவர்களை ஏவல் செய்யற சக்தியை விட, எப்பவும் இளமையா இருக்கிற காயக்கல்ப சித்தியை விட, கூடு விட்டு கூடு பாயிற ஆற்றலை விட, தண்ணி மேல நடக்கிறது நெருப்பு மேல நிக்கிறது மாதிரி அட்டமா சித்திகள் அடையறதை விடவும் கஷ்டமானது எது தெரியுமா? எது? மனத்தை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிதுன்னு சொல்றாரு. அப்பா, இத்தனை பெரிய சித்திகளை விட மனச அடக்கி சும்மா இருக்கிறது கஷ்டம்னா, அந்த சும்மா இருத்தல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட அமைதி இல்லையா? நிச்சயமா இல்ல.
ம். இங்க சும்மா இருத்தல்ங்கிறது உடம்பு அசைக்காம இருக்கிறதோ இல்ல வாய் பேசாம மௌனமா இருக்கிறதோ மட்டும் இல்ல. ம். அது மனசோட முழுமையான ஒடுக்கம். என்ன அலைகளே எழாத ஒரு நிலை. ம். சலனமே இல்லாத ஆழமான உள் அமைதி. ம். எந்த விதமான மன ஓட்டமும் இல்லாம உள்ளுக்குள்ள முழுக்க சாந்தமா விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு தியான நிலை, ஒரு யோக நிலை. ம். அதுதான் முருகன் சொன்ன சும்மா இருங்கிறதோட சூட்சும பொருள். அப்படியானால் அருணகிரிநாதர் இந்த சும்மா இரு உபதேசத்தை உணர்ந்து அந்த நிலையை அடைஞ்ச பிறகுதான் கந்தர் அனுபூதியை எழுதினாரா? அந்த அனுபவத்தோட வெளிப்பாடா அது? மிகச் சரியா சொன்னீங்க. முருகன் சொன்ன மாதிரி நிஷ்டையில ஆழ்ந்து அந்த சும்மா இருங்கிற இறைநிலைய அனுபூதி நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேரின்ப அனுபவத்தை வெளிப்படுத்தினதுதான் கந்தர் அனுபூதி. ம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அவர் இந்த 51 பாடல்களையும் கிளி வடிவத்திலிருந்து பாடினதா ஒரு மரபு செய்தி இருக்கு. என்னது? கிளி வடிவத்திலா? அது ஏன்? அதுக்கு ஏதாவது குறியீடு அர்த்தம் இருக்குமோ? அது ஒரு ஆழமான கேள்வி. அதை நாம இந்த உரையாடலோட கடைசியில யோசிக்கலாம். கந்தர் அனுபூதியில மொத்தம் 51 பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்கள்ல அருணகிரிநாதர் தான் அடைஞ்ச அந்த யோக நிலையோட நுணுக்கங்களையும் அந்த அனுபூதி அனுபவத்தையும் ரொம்ப தெளிவா அதே சமயம் அற்புதமான தமிழ்நடையில பதிவு செஞ்சிருக்காரு. இந்த 51 பாட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? வெறும் தத்துவம் மட்டும்தானா? இல்ல, அது பல பரிமாணங்கள் கொண்டது. ஆழமான வேதாந்த சித்தாந்த உண்மைகள், யோக நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு. அதே நேரத்துல முருகனோட எல்லையில்லாத கருணை, அவரோட வீரச் செயல்கள் அழக வர்ணிக்கிறது இது மாதிரியும் உண்டு. ஓ. சில பாட்டுல அனுபூதி நிலை அடைய துடிக்கிற ஒரு பக்தனோட ஏக்கமும் பிரார்த்தனையும் சில சமயம் புலம்பல் கூட வெளிப்படும். அதனால இது வெறும் தத்துவ நூல் மட்டும் இல்ல, ஒரு பக்தனோட உணர்வுபூர்வமான பயணத்தோட பதிவாவும் இருக்கு. அப்படியானா இந்த பாடல்களை படிக்கிற அன்பர்களும் அந்த அனுபூதி நிலையை அடையணுங்கிறது தான் இதோட நோக்கமா? அதுதான் முக்கியமான நோக்கம். அன்பர்கள் இந்த பாடல்களை படிச்சு அதோட பொருளை ஆழ்ந்து சிந்திச்சு தியானிச்சு அதன் மூலமா இறை பரவசத்தை அடைஞ்சு தாமோ அந்த உன்னதமான அனுபூதி நிலையை அடையணுங்கிற கருணையோட அருணகிரிநாதரால அருளப்பட்டதுதான் கந்தர் அனுபூதி. இன்னைக்கு நாம அருணகிரிநாதரோட வாழ்க்கையில நடந்த அந்த பெரிய மாற்றம், அவரோட இசைஞானம் கலந்த பக்தி பாடல்கள், 16,000 பாடல்கள்ங்கிற அந்த பிரம்மாண்டம், அதுல பெரும் பகுதி தொலைஞ்சு போன சோகம், இந்த பாடல்களை புரிஞ்சுக்க தேவையான ஸ்தூலம் சூட்சுமம் பார்வை, அப்புறம் அனுபூதிங்கிற அந்த உன்னத நிலை, அதுக்கு வழிகாட்டுற சும்மா இருங்கிற மகா உபதேசம், அதோட கடினத்தன்மை, கடைசியா அந்த அனுபூதி நிலைய அனுபவமா பதிவு செஞ்ச கந்தர் அனுபூதி, இப்படி பல ஆழமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம். ஆமா, இந்த உரையாடல் நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தகவல்கள் பெருவெள்ள மாதிரி பாயுது. இந்த உலகத்துல நம்ம பெரும்பாலும் ஸ்தூலமான, அதாவது வெளிப்படையான விஷயங்கள்ல தான் கவனத்தை செலுத்துறோம். ஆமா, உண்மைதான். அருணகிரிநாதர் காட்டுற வழியில இந்த வெளித்தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற சூக்ஷ்மமான உண்மையை தேடுறதும், இந்த வேகமான பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவுல மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த சும்மா இருக்கும் திறனை வளர்த்துக்க முயற்சி செய்யறதும் எவ்வளவு அவசியங்கிறது நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப யோசிக்க வைக்குது. நிறைவா நீங்க சொன்ன அந்த கிளி வடிவத்தை பத்தி யோசிக்கிறேன். அருணகிரிநாதர் அந்த உச்சபட்ச அனுபூதி நிலைய, சும்மா இரு நிலை அடைஞ்ச பிறகு அதை வெளிப்படுத்த கிளி வடிவத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றோம். ஏன் மனுஷ வடிவில இருந்து பாடல, அந்த எல்லையில்லாத சொல்ல முடியாத இறை அனுபவத்தை எந்த விதமான சுய கலப்பும் இல்லாம சொன்னதே சொல்லும் கிளி மாதிரி அப்படியே தூய்மையா வெளிப்படுத்த அந்த வடிவம் ஒரு குறியீடா இருந்திருக்குமோ, இல்ல மனுஷ உருவத்தோட அகங்காரத்தை தவிர்க்கவா? அந்த இறைநிலையோட தன்மையை விளக்க அந்த கிளி வடிவம் எப்படி பொருந்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உங்களுடைய சிந்தனைக்கு. மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திப்போம்.